விடாம பிரச்சனையை குறித்தே நம்மளை போராட வைப்பான். பிரச்சனைக்குள்ளேயே போராட வைப்பான். பிரச்சனை அந்த குறித்தே யோசிக்க வைத்து அதை குறித்தே போராட வைத்திருப்பான். நம்ம இந்த காரியத்தை யோசிச்சிடக்கூடாது, இந்த காரியத்தை பேசிடக்கூடாது, இதுக்காக ஜெபிச்சிடக்கூடாது இப்படின்றதுனால. அதனால இது பிசாசனுடைய தந்திரம். இந்த பிசாசனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய எதிராளியான பிசாசு எப்படிப்பட்டவன்றதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை பெறும். அதனால மனுஷங்களை குறித்து கோவப்படாதீங்க, மற்றவங்களை குறித்து கோவப்படாதீங்க. இயேசுவை பாருங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு வேளை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கும் இயேசுவை தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு இயேசு விடுதலை தருவார். சரியா? இன்னொரு சாட்சியை நான் வாசிக்கிறேன், கடைசி சாட்சி. இந்த சாட்சியை நான் வாசிக்கிறேன். சகோதரி பரிமளா, திருவண்ணாமலை. நானும் என் கணவரும் ஊனமுற்றவர்கள். எங்களுக்கு திருமணமான முதல் வருடத்திலேயே நான் கருத்தரித்தேன். கருத்தரித்த 2 மாதம் கழித்து ஒரு நாள் கெட்ட சொப்பனம் வந்தது. அந்த நாளே அபார்ஷன் ஆகிவிட்டது. அதன் பிறகு 2 வருடமாக குழந்தை இல்லாதிருந்தது. குழந்தைக்காக அநேக மருத்துவமனைகளுக்கு சென்று ஏராளமான சிகிச்சைகளை மேற்கொண்டோம். எங்களிடம் இருந்த பணத்தை எல்லாம் செலவு செய்து சிகிச்சை மேற்கொண்டோம். ஆனாலும் மருத்துவர் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். IVF முறையில் முயற்சித்து பாருங்கள், ஆனாலும் உறுதியாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார். மேற்கொண்டு வந்த எல்லா சிகிச்சைகளையும் நிறுத்திவிட்டு கடந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். ஜெப நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தேன். எனக்கு மட்டுமல்ல, என்னை போல குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்காக ஜெபித்து விட்டு வந்தேன். மிகுந்த ஆச்சரியம், ஜெபித்து விட்டு வந்த அதே மாதத்தில் நான் கருத்தரித்தேன். 5வது மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர், கருவில் உள்ள குழந்தை சரியாக வளர்ச்சி அடையவே இல்லை. இப்படியே பிறந்தால் மன வளர்ச்சி குன்றியதாகவும் ஊனமுற்றதாகவும் தான் பிறக்கும். ஆகவே சென்று அபார்ஷன் செய்து விடுங்கள் என்று கூறினார். மேலும் வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்தோம். அங்கேயும் இதே போலதான் கூறினார்கள். ஆனாலும் நான் அபார்ஷன் செய்ய சம்மதிக்கவில்லை. விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். நாலுமாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு வந்தேன். 15 நாட்கள் கழித்து மறுபடியும் பரிசோதித்து பார்த்தபோது கருவில் உள்ள குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மல் என்று கூறினார்கள். 8வது மாதத்தில் எனக்கு அதிகமாக ஃபிக்ஸ் வந்து கண் தெரியாமல் போய்விட்டது. அப்படி